இனம் காட்டப்படாத ஒரு இனத்தினுடைய ஒரு தார்மீக வரலாறு பற்றிய ஒரு கருத்தரங்கு இன்று இங்கு நடக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 21ஆம் நூற்றாண்டு என்பது ஒரு இன வரவியல் பற்றிய ஒவ்வொரு இனத்தை பற்றிய ஒரு அடையாளம், ஒரு தேடல், கண்டுகொள்ள வேண்டிய ஒரு ஆய்வாக தொடங்கப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இந்த இனவரவியல் என்ற ஒரு ஆய்வு போக்கு இப்பொழுது கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலில் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட ஒரு பெருமை நம்முள் ஒரு புயல் போன்ற ஒரு வேகத்தில் கிளப்பிவிட்டுக் கொண்டு இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற அருள்மிகு குருசாமி சித்தர் ஐயா அவர்களே, எப்பொழுதுமே தமிழ் இனம், மொழி, பண்பாடு இதை பற்றியே பேசிக்கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு தேடலாக நோக்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் ஞானி ஐயா அவர்களே, எனக்கு முன் சில பதிவுகளை தன்னுடைய அந்த ஒளிப்பேழையினுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அருள்மிகு அறிவினையா அவர்களே, என்னுடைய சக நண்பர் பேராசிரியர் திலீபையா அவர்களே, இன்று இந்த ஒரு இதுவரை பேசப்படாத ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே அடக்கப்பட்ட ஒரு இன மக்களை அடையாளம் காணக்கூடிய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய ஒரு இடம் என்பதை நான் பார்க்கின்ற பொழுது எனக்கு மிக திகைப்பாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மேல் ஓடுகின்ற அந்த ஒளிப்பேழையை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எனக்கு என் மனதில் ஒரு புலகாகினம். மிக அருமையான ஒளிப்பேழை. இந்த மாதிரி ஒரு இடத்தை பற்றிய ஒரு ஒளிப்பேழையை நான் பார்த்ததில்லை. மிக அற்புதம், மிக கடினமான முயற்சி, உழைப்பு, அதற்கான சோர்சஸ், அதற்கான அந்த கருத்துக்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்த ஆசீர்வாதம் அவர்களை வாழ்த்துகிறேன். ஐயா குருசாமி சித்தர் ஐயா அவர்களை வாழ்த்துகிறேன். பேராசிரியர் ஞானசேகரன் அவர்களை வாழ்த்துகிறேன். ஒரு இனம் இன்று முன்னிறுத்தப்படுகிறது என்று சொன்னார். இன்று 21ஆம் நூற்றாண்டில் இனம் காட்டப்படுகிறது என்று சொன்னார். இந்த மூவருக்கு தான் பொருந்தும் என்று நான் கருதுகிறேன். மிக அருமையான, மிக கடினமான ஒரு உழைப்பு. 2002 தொல்லியல் கருத்தரங்கில் நான் பேசிவிட்டு கோவை வட்டாரத்தில் ஒரு கண்டுபிடிப்பு பற்றி பேசி இறங்குகிற போது ஐயா குருசாமி சித்தர் அவர்கள், நீங்கள் ஒரு கட்டுரை ஒன்று எங்களுக்கு தமிழர் வரலாற்று சமூக பேரணியில் அளிக்க வேண்டும் என்று 2002 கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் அவருடைய பேச்சு அன்று என் மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் கிளர்ச்சியையும் ஒரு நம்பகத்தன்மையும் அப்பொழுது ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் அன்று நான் இந்த இன அடிப்படையான திடீரென்று சொல்றார், மன்னர்களே எல்லாமே அவ்வளவுதான். இந்த நாட்டில் வந்து முதல் குடி, மூத்த குடி, விவசாயத்தை கண்டுபிடிச்சாங்க, நெல்லை கொண்டு வந்தாங்க, கொட்டுற அந்த தொழில் கருத்துறாங்கல்ல, திடீரென்று அக்செப்ட் பண்ணிக்க முடியல நம்மளால. அந்த பேச்சு வந்து என் மனசுல வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அவரு வந்து நிறுத்த சொல்லி தலைவர்கள் சொல்றாங்க, நிறுத்த முடிச்சுட்டு நிறுத்தினார். அப்ப வந்து இந்த இன அடிப்படையான ஒரு தேடல் என்னுள், ஒரு வரலாற்று தேடல் என்னுள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக இருந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தமிழருடைய வரலாறு, உலக மக்களுடைய வரலாறு, சமுதாய வரலாறு, பண்பாட்டு வரலாறு என்றெல்லாம் ஒரு தேடல் என்ற கண்ணோட்டத்தில் நான் பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு தாகத்தை தணிக்கின்ற ஒரு இன வரலாறாக இந்த இடத்தை நான் பார்க்கிறேன். தலைமையை கொடுத்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 புத்தகத்துக்கு மேல் அவர் கொடுத்தார் படிக்க சொல்லி, கற்றையும் சொல்லிட்டு கற்றையும் எழுத சொல்லி இத்தனை புத்தகங்களையும் கொடுத்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு புதிய ஒரு வேட்கையை
அந்த இன வரையறைக்குள் செல்லுகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு தொடக்க காலத்தில் நான் வந்து இலக்கிய தமிழ் இலக்கியம் 2000 ஆண்டு கால காலந்தோறும் மல்லர் இனத்தினுடைய வளர்ச்சி அல்லது மல்லர் இனம் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்து அது ஒரு 30 பக்க அடிப்படையில் அந்த கட்டுரையை சமர்ப்பித்த பொழுதுதான் இன்னும் எவ்வளவோ தேடல்கள் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சாதாரண சப்ஜெக்ட் அல்ல. ஞானசேனனை நாம் பார்த்து பேசுகின்ற பொழுது இந்த மல்லர் இனம் என்பது ஒரு தனிச்சேராக நீங்கள் போட்டு இருக்கையாக போட்டு நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய ஒன்று. இது முற்றிலும் இவ்வளவு நூல்கள் உலகத்திலே நான் தெரிந்தவரை அறிந்தவரை ஒரு இடத்தை பற்றிய இத்தனை நூல்கள் வேறு எந்த இடத்திற்கும் இல்லை என்று நான் கருதுகிறேன். மிகப்பெரிய ஆராய்ச்சி, மிக அற்புதமான ஆராய்ச்சி. இந்த ஒளிப்பேழையை நான் பார்த்த பொழுது எந்த ஒரு இடத்திலும் என்னால் அதை மறுப்பதற்கான ஒரு சூழல் எனக்கு ஏற்படவில்லை. ஆதாரபூர்வமான சான்றுகள் சில இடங்கள் நமக்கு வந்து திகைப்பதா இருக்கு. ஆனா அதற்கு மேல சில சான்றுகள் கிடைக்கிற போது எனக்கு சந்தேகித்தோமே என்று தோன்றுகிறது. அதற்கு மேல சில சான்றுகள் இருக்கு. அண்மையில நாங்க வந்து மல்லபாடி என்ற இடத்துக்கு போனோம். கல்கட்டையை கண்டுபிடிச்சோம், பார்த்தோம், அதை பற்றி சொன்னோம். எகிப்தினுடைய பிரமிடுகளுக்கு நிகரான ஒரு கலாச்சார பண்பாட்டு ஒரு சான்று நமக்கு கிடைத்திருக்கிறது என்று அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அந்த மல்லசத்திரம் என்ற இடத்திலே அந்த கல்திட்டை என்று சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட கல்திட்டைகளை பார்த்து பிரமித்து போனோம். இப்படி சில செய்திகளை நாம் கேட்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது நம்ம வியப்பாக தமிழுடைய வரலாறு சும்மா கல்தோன்றி மண் தோன்ற காலத்தில் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இப்போ ஒரு கட்டுரை எழுதி கொண்டு இருக்கின்ற பொழுது பல்லவர்களுடைய காலத்தில் தான் கட்டடக்கலை தோன்றியது என்று நாம் கருதி கொண்டிருந்த ஒரு சூழலில் அன்றைய ஒரு கண்டுபிடிப்பு, சுப்பிரமணியரை பற்றிய ஒரு கோயில் சென்னை கடற்கரையிலே மாமல்லபுரம் பக்கத்தில் சாலுவகுப்பம் என்ற இடத்தில் நந்த பல்லவ மன்னர்களுடைய நந்திவர்களுடைய கல்வெட்டு கிழக்கு புறம் இருந்த ஒரு பாறையில் எழுதப்பட்ட அந்த கல்வெட்டானது சுப்பிரமணிய கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட கொடையை பற்றி சொல்லப்பட்ட அந்த 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு சங்க காலத்து கோயிலை அடையாளம் காணுகின்ற ஒரு சூழலை பார்க்கின்ற பொழுது இதனை ஏன் சொல்றேன்னா அந்த தொண்டைமான் என்ற இலங்கரையனோடு தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. என்னோட ஒரு விஷயம் சொல்ல போனா அது வந்து நம்ம இதுவரைக்கும் நம்முடைய மல்லரிடத்தில் பார்க்கப்படாத ஒரு வரலாறு தொடர்புடையது. மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு வரலாற்றை இவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. எதை சொல்வது எதை விடுவது என்று எனக்கு புரியவில்லை. ஆதிச்சந்திரரை பற்றி பேசினாங்க. முதல்ல 2 ஆங்கிலேயர்கள் ஆய்வு செய்த போது அத்தனை பொருளையும் கொண்டு போயிட்டாங்க. பாரிஸ்க்கும் வெளிநாடு கொண்டு போயிட்டாங்க. அலெக்சாண்டரின் ஒருவர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 15 வண்டி அளவுள்ள பொருட்களை அனுப்பி வச்சார். அவருடைய சேகரிப்பு தான் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அகவை காந்த மியூசியம் சொல்லப்படுகின்ற அந்த அங்கு நாம் பார்க்கின்ற பொருட்கள் ஏசியா கண்டத்திலே இல்ல உலகத்திலேயே ஏசியா கண்டம் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு முதுமக்கள் தாலி ஒரு இடுகாட்டு பகுதி 117 ஏக்கர் எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் சீனாவில் சொல்றாங்க. ஆனால் அதிகமான அந்த பரப்பளவை சொல்லவில்லை. ஆனால் அதிக மனிதர்கள் பற்றிய அந்த சுடுமண் பொம்மைகளை இருக்கிறதா சொல்லுகிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான ஒரு தாமிரபரணி அந்த ஆதிச்சந்திர கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நோக்குகிற போது நம்முடைய தமிழனுடைய வரலாறு லெமூரியா கண்டத்திலிருந்து தொடங்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருப்பதை நான் பார்க்கின்றேன். மிக விரிந்த ஒரு வரலாற்று ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இந்த வேலையை பார்க்கிற போது இவர்கள் எழுதிய அந்த நூல்கள் ஆராய்ச்சி நூல்கள் பார்க்கிற போது ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது. தமிழர் வரலாற்றை எழுதுவது மல்லர்களுடைய இன வரலாற்றை தவிர்த்து விட்டு நாம் ஒரு பக்கம் கூட எழுத முடியாது என்று பிரமிப்பா இருக்கு. ஆதாரங்களோடு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக மல்லர்களுடைய இடத்தை விட்டுவிட்டு எந்த நூற்றாண்டு வரலாறையும் எழுத முடியாது. அவ்வளவு சோசல் என்ன வேகம் என்ன விரைவு இவ்வளவு ஒரு தேடல் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒதுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட சமுதாயத்திலே
கருத்துக்களுக்கும் சொற்களுக்கும் ஆதாரங்களை தேடி நிறுவுகிறார்கள் என்று சொன்னால் சாதாரண உழைப்பு அல்ல. 1995 என்று கருதுகிறேன். அந்த 90களில் இருந்து இவர்களுடைய ஆராய்ச்சி மிக பிரமாண்டமான ஒரு இன வரவியல் பற்றிய ஒரு ஆராய்ச்சி. மற்ற இனத்துக்களை ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்னோடியாக திகழ்கிறார்கள் என்ற அளவில் உண்மையிலே இந்த இன வரவியல் பற்றிய இந்த ஆய்வை பற்றி நான் மிக பெருமிதம் கொள்கின்றேன். அந்த தமிழனுடைய வரலாறு என்று நோக்குகிற போது எனக்கு சில கருத்துக்கள் உண்டு. ஒரு பிரமாண்டமான வரலாறு. கிராஸ்பாதர் என்று சொல்றாரு, சிந்து சமவெளி நாகரிகம் தமிழுடைய நாகரிகம் என்று சொல்லுகிற எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் சொல்லுவது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கு தொடக்கத்தில் நாம் பார்க்கிற போது சற்று பிரமிப்பாகவும் சந்தேகம் கொண்டும் தான் பார்க்க முடிந்தது. ஆனால் இப்பொழுது இந்த ஆய்வுகளை எல்லாம் நோக்குகிற பொழுது நமக்கும் வேதகால நாகரிகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வேறுபாடு இல்லை. நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கும் இதிகாச புராண நாகரிகத்திற்கு மிகப்பெரிய அளவில் வேறுபாடு இல்லை. அதை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆதாரங்களும் பேசலாம். நம்ம ராபர்ட் ப்ரூஸ்பெர்ட் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் இந்த இடத்தில் வாழ்ந்தான் என்று கொற்றலையாற்று பள்ளத்தாக்கில் அவன் அந்த கருவியை தேடி கண்டுபிடிக்கின்ற போது அவனுக்கு இருந்த வேகம் எந்த தமிழுக்கு இருந்தது? யாருமே இல்லையே. சும்மா கல்வொன்றை மண்தோட்டா காலத்துக்கு சொல்லிவிட்டா தமிழுடைய இன வரலாற்றை நாம் சொல்லிட்டோம் திருப்தி அடைந்திருக்க முடியாது. மத்திய பிரதேசத்திலே பீகாரில் காணப்படுகிற குகை ஓவியங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது தமிழனுடைய குகை ஓவியங்கள் மிக மிக பிற்காலத்தை சேர்ந்தவை. நம்முடைய பெருங்கற்கால பண்பாட்டு சின்னத்துடைய அகழ்வாய்வை ஒப்பிட்டு பார்க்கிற போது ஆந்திர மாநிலத்தில் கிடைக்கின்ற அகழ்வாய்வு அவர்களுடைய அகழ்வாய்வு என்பது காலத்தால் முற்பட்டதாக செல்கிறது. ஆகவே நமக்கு இதெல்லாம் ஒரு சில சந்தேகத்தை கிளப்பி இருக்கின்றன. சொல்லுகிறார்கள், எழுதுகிறார்கள். ஆகவே நான் தமிழில் இருந்து தெலுங்கு மொழி தோன்றவில்லை என்ற கருத்தை அவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை கொண்டு அவர்கள் வைக்கின்ற பொழுது நமக்கு திகைப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த கருத்தம் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறதா என்று நாம் சில சந்தேகங்களை கொண்டு நாம் தேட வேண்டியிருக்கிறோம். நம்முடைய தேடல்கள் இன்னும் நிறைய இருக்கிறது என்ற அடிப்படையில் நோக்குகிறோம். நல்லவேளை புலிமான் கோம்பை கல்வெட்டு நமக்கு கிமு 5ஆம் நூற்றாண்டு எழுத்து வடிவம் நம்மிடம் இருக்கிறது என்பதற்கு சரியான எடுத்துக்காட்டு. தேடி பக்கத்தில் தெற்கே நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய வரலாறு தெற்கே இருந்துதான். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுடைய வரலாறு தெற்கே இருந்தால் இந்தியா தமிழகத்தினுடைய வரலாறு தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருந்தால் தொடங்க வேண்டும். விவசாய முறையை பற்றி அந்த ஒளிப்பலை மிக அருமையாக சொல்லியிருந்தார்கள். தமிழன் கண்டறிந்த இந்த வேளாண் தொழில்நுட்பம் நீரின் மேலாண்மையை நாம் ஆஸ்திரேலியாவுக்கு கற்றுக் கொடுத்தோம், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம், கனடா போன்ற நாடுகளுக்கு, மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளுக்கு, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு நாம் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் தமிழர்கள் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் நாம் கற்றுக்கொண்டது இலங்கை தமிழர்களிடம் இருந்து என்பது ஒரு உறுதியான சான்றுகள் அவர்கள் தொழிலாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை தமிழர்கள் தான் இதற்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள். அதை இலங்கை தமிழர்களையும் நாம்